இந்த கடத்தல் விஷயம் எல்லாமே இந்த சீரியல்ல எப்படா முடியும் அப்படிங்கிற மாரி தான் வந்து தோணுது. ஸோ ஆரம்பத்தில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஈஸ்வரிய வந்து அடிச்சு அவள ஹாஸ்பிட்டல்ல வந்து போட்டாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷினிய வந்து கடத்துனாங்க. அதுக்கு முன்னாடி பார்கவி. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து வந்து இந்த கடத்துற சீன வச்சே வந்து நாள வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ புதுசா யாரடா அப்படி கடத்த போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சக்திய தான் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா, வெளியில போயிருக்காரு. ஸோ ஜனனி வந்து வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. நீ போய் பார்த்துட்டு வா என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் சக்தியும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் போய் என்ன ஏதுன்னு போயிட்டு விசாரிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாரி கிளம்பியிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த ராவணன் அந்த வீட்ல இருக்கும்போதே இது நடந்திருக்கு. அட்லீஸ்ட் அந்த ஆள் இல்லாதப்போ நடந்திருந்தா கூட வந்து தெரிஞ்சிருக்காது. சரி எங்கேயோ போயிருக்கேன் அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சு விட்டுருப்பாங்க. அந்த கூமுட்டை என்ன அப்படின்னா, எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது, நான் சொன்னத போயிட்டு நீ விசாரிச்சுட்டு வா அப்படிங்கிற மாரி சொன்னா, யாருக்கு தான் அப்போ வந்து சந்தேகம் வராது. ஒரு பக்கம் ஆதி குணசேகரனுக்கு டவுட் வந்துருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து ராவணன் மேல ஜனனிக்கு வந்து ஒரு சின்ன டவுட் இருக்கு. அது மட்டும் கிடையாது, விகேவையும் காப்பாத்தி தான் வந்து அவங்க 2 பேரும் எப்படியாவது அவன முழிக்க வச்சிரணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, அவன் வந்து முழிச்சு வந்துட்டான் அப்படின்னா, யார் வந்து சுட்டது? இது ராவணனுக்கு எப்படி அந்த இடம் தெரியும்? அப்படிங்கிற எல்லாமே வந்து கரெக்ட்டா வந்து சொல்லிக் குடுத்துருவான். நிச்சயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விகே வந்து ஜனனிக்கு சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா, ஒரு வேளை அதுக்குள்ள இந்த விகே உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கிற விஷயம் ராவணனுக்கு தெரிஞ்சு, விகேவ கொன்னுட்டான் அப்படின்னா அவ்வளோதான். ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாமே அப்படியே ஃப்ளாப் ஆயிரும். ஸோ, அதுக்கு தான் வந்து விகேவோட டெட் பாடி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராவணன் வந்து தேட சொல்லியிருக்காரு. என்ன தான்டா ஆச்சு அந்த விகே? எங்க தான்டா போனான்? அவனோட பாடியும் கிடைக்கல. எங்கே போனான்னே ஒண்ணுமே தெரியலையே! அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஏற்கனவே அந்த லக்ஷ்மணன் அந்த டிரைவர் சொல்லியிருப்பாரு, "தம்பி ஒரு வேளை நீங்க வந்து சுடாம விட்டுட்டீங்களா? இல்ல சரியா சுடலையா?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "ஐயோ! லக்ஷ்மண் நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க புதுசா? அப்பல்லாம் வந்து கிடையாது. அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் அவன சுட்டேன். அவன் வந்து செத்து கீழ கிடந்தான். அத நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் தர்ஷினியவே தூக்கிட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது எப்படி அந்த டெட் பாடி அங்கேருந்து காணாம போகும்? அப்படி காணாம போச்சு அப்படின்னா, நிச்சயமா இந்நேரக்குள்ள எங்கேயாவது வெளியில தெரிய வந்திருக்கும். ஆனா, இன்ன வரைக்கும் ஒரு விதமான தகவலும் கிடைக்கல. அப்போ இதுல வேற என்னமோ ஒரு மிஸ்ட்ரி நடந்திருக்கு லக்ஷ்மணன். நல்லாவே தெரியுது. அது என்ன அப்படிங்கிறது தான் ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ராவணன் வந்து ரொம்பவே குழப்பத்துல இருக்கும்போது, இப்ப சக்தியையும் பார்த்தீங்க அப்படின்னா, லக்ஷ்மண் கிட்ட சொல்லிட்டு, எப்படியாவது நீங்க சக்திய பின்தொடர்ந்து போய்க்கிட்டே இருங்க. அவ எங்க போறா? என்ன பண்றா? யார விசாரிக்கிறா? யார பார்க்குறா? எல்லாத்தையுமே நீங்க வந்து பாருங்க. அதுதான் இப்ப நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அந்த லக்ஷ்மண் பார்த்தீங்கன்னா, ராவணனோட ஆட்களையும் வந்து அனுப்பி, இந்த மாரி இந்த பையன நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அந்த பையன் எங்க போறான்? என்ன ஏதுன்னு நீங்க விசாரிச்சுட்டே இருங்க அப்படிங்கிற மாரி சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஸோ ராவணனோட ஆட்கள் இந்த மாரி தான் பின்னாடி வர்றத வந்து நம்ம சக்தி வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஜனனிக்கு ஃபோன் பண்ணும்போது, இந்த மாரி அவனோட ஆட்கள் வந்து என் பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. நான் ஒரு இடத்துல நின்னு தான் உனக்கு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி ஜாக்கிரதை சக்தி. நீ வந்து கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோ அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து டென்ஷன் மேல டென்ஷன் ஆகுது இவனுக்கு. என்னதான் நடக்குது இங்க? என்ன சுத்தி என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணும் புரியலையே! நான் ஒரு பிளான் போட்டா, ஆனா அந்த ஜனனி வேற என்னமோ ஒரு பிளான் போடுறா போல இருக்கு. வீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்றது வந்து இதுவரைக்கும் எல்லாமே நல்லா தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. இப்போ புதுசா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வீட்ல இருக்கிற முக்கியமா அந்த லேடீஸ் அவங்க கூட வந்து என் பேச்ச வந்து கேட்குற மாரி இல்ல. எதுக்கு இப்படிலாம் வந்து நடக்குது? இல்ல என்னால இதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியல. அந்த குடும்பத்தில இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் எனக்கு அடிமையா இருக்கணும். நான் சொல்றத மட்டும் தான் கேட்கணும். அதுக்கு என்ன பண்றது? நீங்க சொல்லுங்க லக்ஷ்மணன் என்ன பண்றது? அப்படின்னு அப்படியே ஒரு சைக்கோ மாரி வந்து பிஹேவ் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ இத பார்த்துட்டு அந்த டிரைவர் வந்து சொல்றாரு, "தம்பி நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவசரப்பட்டா எந்த முடிவுமே உங்களால வந்து சரியா எடுக்க முடியாது. பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு நல்ல வழி உங்களுக்கு கிடைக்கும். அத நீங்க பண்ணீங்கன்னா போதும். அவங்க எல்லாருமே உங்களோட பேச்ச மட்டுமே தான் வந்து கேட்பாங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "கரெக்ட். யூ ஆர் ரைட் லட்சுமண். நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் இப்ப எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகணும்? ஆதி குணசேகரன் நான் நெனச்சேன்னா, இந்த நிமிஷத்துல கூட அவன தூக்கி அவன என்னால வந்து அழிக்க முடியும். ஆனா இதெல்லாமே வந்து நான் எதுக்காக பண்றேன்? கண்டிப்பா வந்து அந்த குடும்பத்தில இருக்கிற ஒட்டுமொத்த பேரையுமே அவன் வந்து அழிச்சுட்டு, கடைசில இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்டா அப்படிங்கிற மாரி சொல்லி அவன் முன்னாடி போய் நிக்கணும். அவன் என்ன பார்த்து கதறி துடிச்சு அழுது, அதுக்கப்புறம் நான் அவன கொல்லணும். இதுதானே என்னோட பிளான். அப்போ நான் ரொம்ப பொறுமையா இருந்தா தானே இதெல்லாம் வந்து பண்ண முடியும். எதுக்காக நான் இவ்ளோ டென்ஷன் ஆகணும்? அந்த ஜனனி என்ன அவ்ளோ பெரிய ஆளா? அவள நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா என்ன? அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, தனக்கு தானே வந்து பேசிட்டு, இதுக்கப்புறம் நம்மளோட பிளான் வந்து ரொம்பவே பக்காவா இருக்கணும். முதல்ல அந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே நம்மளோட பேச்ச ஓகே அப்படின்னு எல்லாருமே கேட்கணும். இப்போ லேடீஸ் எல்லாருமே அதாவது ரேணுகா, ஜனனி அதுக்கப்புறம் சரி ரேணுகா, நந்தினி, ஈஸ்வரி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா
ராவணனுக்கு வந்து எதிரா தான் இருக்காங்க. ஸோ எதுக்காக வந்து இந்த ஆளு இதெல்லாம் வந்து பண்ணணும்? இந்த மாரி ஆதிகுணசேகரன காப்பாத்தி கூட்டிட்டு வந்தது ஓகே. தர்ஷினிய காப்பாத்தி கூட்டிட்டு வந்தது ஓகே. இதெல்லாமே ஓகே. அதுக்கு நன்றி கடன் பட்டுருக்காரு. இல்லன்னு சொல்லல. அதுக்காக தினம் தினம் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்றது, வீட்ல இருக்கிற எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிறேன்னு சொல்றது, ஸோ ஒட்டுமொத்த சொத்தையும் தூக்கி அவர்கிட்ட குடுக்குறேங்கிறது, இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது. இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா, புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு வேற சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் பேர வேற வைக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ இதனால ஆதி குணசேகரனுக்கு லைட்டா ஒரு காண்டு. என்னடா இவங்க நம்ம பேர விட்டுட்டு பொண்டாட்டி பேர வைக்க போறாங்களா? அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த ஆளுக்கு வேற ஒரு பக்கம் காண்டா இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் சொல்றாங்க, நாங்க ஒண்ணும் எங்க பேரெல்லாம் வந்து வைக்க சொல்லல. அதுவும் போயும் பார்த்தீங்கன்னா வந்து சாராய கடைக்கு வந்து நந்தினின்னு என் பேர போய் வைக்க போறாரா? கேட்கவே அவ்ளோ கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாரி நந்தினி சொல்றாங்க. கதிர் வந்து அத கேட்டுட்டு, "ஏய் என்னதான் இப்போ உனக்கு பிரச்சனை? எத சொன்னாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. உன் பேர வச்சா குத்தம், வைக்கலன்னா குத்தமா? என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ ராவணன் வந்து, "கதிர் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதுல எதுக்கு கோவப்பட வேண்டியதா இருக்கு? இங்க பாருங்க அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் ஆரம்பிச்சு குடுக்குறோம்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இத கேட்டவுடனே நந்தினி வந்து, "ஆரம்பிச்சு குடுக்குறீங்களா? ஏன்னா நீங்களா காசு குடுக்குறீங்களா? ஆமா. எதுக்கு நீங்களா இத வந்து பண்ணணும்? உங்ககிட்ட இதெல்லாம் வந்து யார் கேட்டது?" அப்படிங்கிற மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நந்தினி கேள்வி மேல கேள்வி வந்து கேட்குறாங்க. ஸோ இதனால இது நம்ம ராவணன் பார்த்தீங்கன்னா, என்னடா பதில் சொல்றது அப்படின்னு தெரியாமயே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உடனே ஆதிகுணசேகரன் வந்து, "இந்தாம்மா நந்தினி, இப்போ உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? எதுக்கு இப்படி நய நய நயன்னு நீ கத்திக்கிட்டே வந்து இருக்க? உன் புருஷனுக்குன்னு ஒரு தொழில் தொடங்க போறோம் அப்படின்னு சொல்லியாச்சு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இங்க பாருங்க மாமா, அவர் வந்து தொழில் தொடங்கட்டும், தொடங்காம போட்டும். அது அவரோட பிரச்சனை. ஆனா தொடங்குறது வந்து அவர் மட்டும் பண்ற மாரி இருக்கணும். யாராவது சொல்லி தான் பண்றேன், யாராவது அமைச்சு குடுத்தா தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரிலாம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல." அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, கட் அண்ட் ரைட்டா வந்து நம்ம நந்தினியும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால குடும்பத்தில பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம யாரு ஞானமும் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வந்து ரேணுகா டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு தான் பேர் வைக்க போறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நந்தினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ கதிர் வந்து கிளப் தானே ஆரம்பிக்க போறாரு. ஸோ அந்த கிளப்புக்கு போயிட்டு நந்தினி பேர வைக்கிறதா அப்படிங்கிற மாரி வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து இரிட்டேட்டிங்கா இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ராவணன் பண்றாரு இல்லையா? ஏன்னா ஒட்டுமொத்த சொத்து பொறுப்பும் ராவணனுக்கு தான் போப்போது. அப்படி இருக்கும்போது, இந்த ராவணன் வந்து சொல்லி என் புருஷன் வந்து பண்ணணுமா? அப்படிங்கிற மாரி ஒரு பக்கம் அவளுக்கும் வந்து தோணிக்கிட்டு இருக்கு. இப்ப என்னமோ தெரியல, ஆரம்பத்தில எதுவுமே பேசாம இருந்த ஆளுங்க வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பேசினா நல்லாயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்தே பேசாம இருந்துட்டாங்க. ஜனனி மட்டும் தான் பேசி பேசி வந்து ஒட்டுமொத்த கெட்ட பேரையும் வாங்கி வச்சிருக்கா. அட்லீஸ்ட் இப்ப இவங்க பேச ஆரம்பிச்சா தான், ஆதி குணசேகரன் வாய மூடிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஈஸ்வரி கிட்ட கேட்கும்போது, ஈஸ்வரியும் வந்து, "இல்ல இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டாம். சொத்து வந்து அவர்கிட்ட குடுக்குறதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு" அவங்களும் சொல்லிட்டாங்க. இதனால ஏற்கனவே இந்த ஆள் பார்த்தீங்கன்னா, காண்டுல சுத்திக்கிட்டு திரியிறானா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.